பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கை புஸ்தகத்திலிருந்து பக்கங்கள். பாலைவனத்தில் சீஷனாக்கப்படுதல். பாலைவனத்தில் மன்னா. ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது. பல வருட தனிப்பட்ட அனுபவம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மூலம் தேவன் என் கையில் வைத்துள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான சில திறவுகோல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். கடந்த வாரம் எனது பேச்சுக்களில் என் வாழ்க்கை புஸ்தகத்திலிருந்து சில பக்கங்களை உங்களுக்காக திறந்தேன். தேவனுடனான எனது தனிப்பட்ட நெருக்கமான அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். அந்த அனுபவங்கள் என் விசுவாசத்தை வளர்த்து என் வாழ்க்கையின் விதியை வடிவமைத்தது. இந்த வாரமும் என் வாழ்க்கை புஸ்தகத்திலிருந்து பக்கங்களில் என்னும் இதே தலைப்புடன் தொடர்கின்றேன். அதில் இன்னும் சில பக்கங்களை உங்களுக்காக திறக்கின்றேன். கடந்த வாரம் எனது பேச்சுக்களில் நான் ஒரு இளைஞனாக எனது சத்தியத்திற்கான தேடல் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடினேன். நான் வளர்ந்த கிறிஸ்துவத்தில் அதை கண்டுபிடிக்க தவறிவிட்டேன். நான் தத்துவத்திற்கும் யோகாவிற்கும் திரும்பினேன். ஆனால் மீண்டும் நான் தேடுவதை கண்டுபிடிக்க தவறிவிட்டேன். இரண்டாம் உலகப் போரில் மருத்துவமனை உதவியாளராக பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட நான் பைபிளை படிக்க முடிவு செய்தேன். மீண்டும் ஒரு முறை ஏமாற்றம் அடைந்தேன். வேதத்தில் எனக்கு ஏற்ற செய்தியை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது வித்தியாசமான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சந்தித்தேன். அவர்கள் தாழ்மையானவர்களும் படிக்காதவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். அவர்கள் வீட்டில் அவர்களுடன் இருந்தபோது அவர்களை பற்றி 2 விஷயங்களை உணர்ந்தேன். முதலாவது, அவர்களுக்கு பைபிள் அர்த்தமுள்ள புதுப்பிக்கப்பட்ட புஸ்தகமாக இருந்தது. இரண்டாவது, அவர்கள் தேவனுடனான உண்மையான தனிப்பட்ட உறவை கொண்டிருந்தார்கள். இந்த குடும்பத்திற்கு தேவன் என்ன செய்தாரோ அதை எனக்கும் செய்ய வேண்டும் என்று தேவனுடன் கேட்க முடிவு செய்தேன். ஆனால் யாரிடம் ஜெபம் செய்வது எனக்கு தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் நான் அந்த முயற்சியை விட்டுவிட முடிவு செய்தபோது திடீரென்று நான் 2 விஷயங்களுடன் தொடர்பு கொண்டேன். ஒரு வல்லமை மற்றும் ஒரு நபர். இறுதியாக வல்லமை மற்றும் ஒரு நபர் ஆகிய இருவரையும் அடையாளம் கண்டு கொண்டேன். வல்லமை பரிசுத்த ஆவியானவராக இருந்தார். அந்த நபர் இயேசுவாக இருந்தார். உண்மை, அதாவது சத்தியம், ஒரு நபராக இருப்பதை நான் கண்டுபிடித்தேன். உண்மையாக தனிப்பட்ட முறையில் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட வெகு சில நாட்களில் எங்களது குழு ஆப்பிரிக்கா நாட்டிற்கு அனுப்பப்பட்டது. அடுத்த 3 வருடங்கள் எகிப்து, லிபியா மற்றும் சூடான் போன்ற வட ஆப்பிரிக்காவின் பாலைவனங்களில் நான் இருந்தேன். தேவன் சில சமயங்களில் தம்முடைய பிள்ளைகளை அவர்களின் எதிர்கால சேவைக்கு தயார்படுத்த பாலைவனத்தை எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதை நான் வேதத்தில் கண்டுபிடிக்க சுவாரஸ்யமாக இருந்தது. வேதத்தில் பாலைவனத்தில் சில தெளிவான விளக்கங்கள் உள்ளன. உதாரணமாக எரேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியேறாமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினோருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். நான் ஒரு முறை பாலைவனத்தில் அந்த வசனத்தை என் சக வீரர்களுக்கு வாசித்தது எனக்கு நினைவு இருக்கிறது. அவர்கள் அனைவரும் அதை ஒப்புக்கொண்டார்கள். இது நாங்கள் கண்ட சூழ்நிலையின் சரியான விளக்கமாக இருந்தது. அந்த வார்த்தைகளை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாசிக்கின்றேன். அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியேறாமலும் இருக்கிற தேசமும். பாலைவனம் முக்கியமில்லாததை நம்மிடமிருந்து அகற்றி வாழ்க்கையின் அடிப்படையான காரியங்களுக்கும் கீழே நம்மை கொண்டு செல்கிறது. பொருள் உலகில் இந்த அடிப்படைகள் 4 காரியங்களாகும். முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அவை வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. தண்ணீர், உணவு, தங்குமிடம், போக்குவரத்தும் ஆகும். ஆவிக்குரிய தளத்திலும் பாலைவனம் பல முக்கியமில்லாததை அகற்றி ஆவிக்குரிய அடிப்படைகளுக்கு கீழே என்னை கொண்டு வந்தது. அந்த காலத்தை நினைத்து பார்த்தபோது பாலைவனத்தில் யாக்கோபுடன், அதாவது இஸ்ரவேலுடன் தேவனின் செயல்களை மோசே எப்படி விவரித்தார் என்பதை நான் எப்போதும் நினைவுபடுத்துகிறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே மோசே இவ்வாறு கூறுகிறார்: பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர், அதாவது கர்த்தர், அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தளினார். அங்கு 4 தொடர்ச்சியான நிலைகளை காண்கிறேன். அவை அனைத்தும் எனது அனுபவத்தில் நிறைவேற்றப்பட்டன. முதலில் கர்த்தர் கண்டுபிடித்தார்,
பின்னர் அவர் வழிநடத்தினார், பின்னர் அவர் அறிவுறுத்தினார், பின்னர் அவர் காத்து கொண்டார். இங்கு ஒரு வரிசை முறை இருப்பதை நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்மை கண்டுபிடித்த பிறகு அவர் நம்மை வழிநடத்த தொடங்குகிறார். மேலும் நாம் அவரால் வழிநடத்தப்படுவதற்கு நாம் தயாராக இருப்பதால் அவர் நம்மை அறிவுறுத்துகிறார். அறிவுறுத்தப்படுவதற்கு நாம் தயாராக இருப்பதால் அவர் நம்மை காப்பாற்றுகிறார். ஆனால் அவர் நம்மை காப்பாற்றுவது நாம் வழிநடத்தப்படுவதையும் அறிவுறுத்தப்படுவதையும் சார்ந்துள்ளது. அந்த வார்த்தைகளை நான் மீண்டும் வாசிக்கிறேன். அவை மிகவும் தெளிவானது. பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். பாலைவனத்தில் தேவன் உணவுக்கும் ஜீவனுக்குமான உண்மையான ஆதாரத்தை இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தினார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2, 3 வசனத்தில் உள்ள மோசேயின் வார்த்தைகளை நான் மீண்டும் வாசிக்கின்றேன். அங்கு அவர் இஸ்ரவேலருக்கு வனாந்திரத்தில் 40 வருடங்களின் அனுபவத்தை நினைவுபடுத்துகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. வாழ்க்கையின் உண்மையான ஆதாரம் வெறும் உடல் பொருள் சார்ந்த ரொட்டி, அதாவது அப்பம் அல்ல. ஆனால் வாழ்க்கையின் உண்மையான ஆதாரம் கர்த்தரின் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தை தான். மற்றொரு மொழிபெயர்ப்பு கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை என்று கூறுகிறது. வாழ்க்கையின் உண்மையான ஆதாரம் தேவனும் அவருடைய வார்த்தையும் ஆகும். குறிப்பாக அவர் அவர்களை பசியுடன் இருக்க அனுமதித்தார். பாலைவனத்தில் பசி எடுப்பது ஒரு சோதனை என்பதை என் அனுபவத்தில் சொல்கின்றேன். உண்மையிலேயே பல நாட்களாக போதுமான அளவு சாப்பிடுவதற்கு இல்லை. எங்களுக்கு குடிப்பதற்கு உவர் நீர், உப்புத்தன்மை கொண்ட நீர் மட்டுமே இருந்தது. அதிலும் மிக குறைவாகவே இருந்தது. ஸ்ட்ரெச்சர், தூக்கு படுக்கையை தாங்குபவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற 8 பேர் கொண்ட குழுவிற்கு நான் பொறுப்பாக இருந்தேன். நாங்கள் பாலைவனத்தில் பயணித்த 3 டன் எடையுள்ள பெரிய ட்ரக்கை ஓட்டுவதில் பகிர்ந்து கொண்ட 2 ஓட்டுநர்களும், அதாவது டிரைவர்கள் இருந்தனர். எனவே அந்த ட்ரக்கில் நானும் என்னுடன் 10 பேரும் இருந்தார்கள். மற்றவர்கள் எங்கள் குழுவை பிரின்ஸின் முன்னோடிகள் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் நான் இந்த ட்ரக்கில் இருந்த பல்வேறு வகையான மக்களை கொண்ட குழுவிற்கு நான் பொறுப்பாக இருந்ததால் அப்படி சொல்வார்கள். பசி என்பது உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் வெளியே கொண்டு வரும் என்று நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனென்றால் நமது உணவுப் பொருட்களில் நாம் திருப்தி அடைகிறோமா அல்லது மற்றொரு மனிதனுக்கு சொந்தமான சில உணவுப் பொருட்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றோமா என்பது ஒரு சோதனையாகவே இருக்கும். அது தன்னலமற்ற ஒழுக்கத்தின் சோதனையாக பலமுறை இருந்தது எனக்கு நினைவில் இருக்கிறது. இது உண்மையில் ஒரு தாழ்வான அனுபவமாக இருந்தது. ஆனால் இவை அனைத்திலும் வேதம், தேவனுடைய வார்த்தை மற்றும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவன் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்திருப்பதை எனக்கு சுட்டிக்காட்டினார். வேதம் தான் எனக்கு மன்னாவாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அதனால் வாழ்ந்தேன். யோபு சொல்கிறார், அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அது என்னை பொறுத்தவரை உண்மையானது என்று என்னால் சொல்ல முடியும். நான் சாப்பிடுவதையோ அல்லது பைபிளை படிப்பதையோ ஆகியவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் நான் பைபிளை படிப்பதை தேர்ந்தெடுத்தேன். அந்த பாலைவனத்தில் தேவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளால் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாலைவனமாகிய வனாந்திரத்தில் இருந்த ஆண்டுகளில் தேவன் இஸ்ரவேலுக்கு கற்பித்த சில பாடங்களை பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். மேலும் அவர் யாருக்கு எழுதுகிறாரோ அந்த கிறிஸ்தவர்களுக்கும் இந்த பாடங்கள் பொருந்தும் என்பதை நினைவுபடுத்துகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்வது இதுதான். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து இயேசுவே. தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும்
4 அனுபவங்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அனைவரும் இந்த 4 அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். முதல் 2 அனுபவங்களும் ஒற்றை நிகழ்வுகள் ஆகும். 2 ஞானஸ்நானம், 2 மூழ்குதல். தேவனுடைய மக்கள் அனைவரும் தங்கள் தலைவரான மோசேயிடம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதாவது இரட்டை ஞானஸ்நானம் மூலம் மோசே அவர்களின் தலைவராக நியமிக்கப்பட்டார். மேகத்தினால் ஞானஸ்நானம், இது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. சமுத்திரத்தினால் ஞானஸ்தானம், இது தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த 2 ஞானஸ்தானங்களும் அந்த மக்களிடமிருந்து மோசேயை வேறு பிரித்தது. அவர்களின் தலைவராக்கினது. தண்ணீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உண்டான நம்முடைய 2 ஞானஸ்நானங்களினால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தலைவராக்குகிறோம். அதன் பிறகு பாலைவனத்தில் தினந்தோறும் இஸ்ரவேலருக்கு 2 அனுபவங்கள் இருந்தன. தேவன் வானத்திலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வழங்கிய மன்னாவை அவர்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் கண்மலையிலிருந்து தண்ணீரை குடித்தார்கள். மேலும் பவுல் அந்த கண்மலையே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து என்று கூறுகிறார். எனவே அவர்களுக்கு ஆவிக்குரிய உணவின் 2 ஆதாரங்கள் இருந்தன. மன்னா, இது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாயிருக்கிறது. தண்ணீர், இது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாயிருக்கிறது. பாலைவனத்தில் என்னுடைய நாட்களும் அப்படித்தான் இருந்தது. நான் வார்த்தையினாலும் ஆவியானவரினாலும் வாழ்ந்தேன். பாலைவனத்தில் இருந்த அந்த 3 வருடங்களில் வேதத்தை பற்றிய அடிப்படை அறிவை பெற்றேன். நான் வேதத்தை பலமுறை வாசித்தேன். விளக்கமளிக்கும் வேதம் பரிசுத்த ஆவியானவர்தான் என்பதை நான் கண்டுபிடித்தேன். வேதத்தின் ஆசிரியரான பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராகவும் விளக்கம் அளிப்பவராகவும் இருக்கிறார். வேத வசனங்களில் உள்ளவற்றை நான் தெரிந்து கொள்ள விரும்பும்போது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் என்னை வழிநடத்துவார். அது நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றதாகவும் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பொருத்தமாகவும் இருப்பதை நான் கண்டுபிடித்தேன். உண்மையில் சில ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பித்த போது கண்டுபிடித்தது என்னவென்றால், பெரும்பாலான தேவாலயங்களில் சொல்லப்படும் காரியங்களை விட அதிகமான விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறது. தேவாலயங்கள் நமக்கு வேதத்தை பற்றி மிக குறைவாக சொல்லுகிறதை குறித்து நான் பலமுறை ஏமாற்றமடைந்தேன். ஆனால் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். வேதத்தால் தேவாலயத்தை மதிப்பீடு செய்யலாம், தேவாலயத்தால் வேதத்தை மதிப்பீடு செய்யக்கூடாது. சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன். பாலைவனத்தில் தேவன் கற்றுத்தந்த மற்றொரு அடிப்படையான பாடமான கிறிஸ்துவுடன் நம்மை அடையாளம் காணுதல், முதலாவது சிலுவை மரணத்தில், பின்னர் அடக்கம் பண்ணப்படுதலில் ஆகும். இந்த பாடத்தை நாளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆமேன்.